தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமேன். அன்பின் இயேசுவே, நண்பர்களுக்காக தம் உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்றவரே, நாங்கள் நண்பர்களாக அல்ல அப்பா, உமக்கு விரோதிகளாக பாவிகளாக நாங்கள் இருந்தபோதே நீர் எங்களை அன்பு செய்தீர். எங்களுக்காக உம் உயிரையும் கொடுத்தீர். உமது அளவற்ற அன்பை உமது வார்த்தைகள் மூலமாக நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்கள் உள்ளம் உருகுகிறது. நாங்கள் உம்மை பற்றி அறிந்து உம்மை அன்பு செய்து உமக்கென ஊழியம் புரிவதற்கெனவே நீர் எங்களை படைத்திருக்கிறீர். ஆகவே நாங்கள் இன்னும் மிகுதியாக உம்மை அன்பு செய்யும் பொருட்டு உமது வார்த்தைகள் எம்மில் பதிய நீர் எங்களுக்கு வரமருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் யோவா நற்செய்தி 15 மற்றும் 16 அதிகாரங்களை சிந்திக்க இருக்கிறோம். 3வது வசனத்திலே இயேசு குறிப்பிடுகிறார், நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். கடவுளின் வார்த்தைகளை நாம் படிக்க 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 நாம் தூயோராவது உறுதி, நாம் பரிசுத்தமாவது உறுதி. கொடியானது திராட்சை செடியோடு இணைந்திருந்தால் அன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நாமும் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். ஏனெனில் இயேசுவே திராட்சை செடி, நாம் அதன் கொடிகள். அவரை விட்டு நாம் பிரியும் பொழுது அந்த கொடிகள் எவ்வாறு தரித்து எரியப்பட்ட கொடிகள் உலர்ந்து போய் நெருப்பிலிட்டு எரிக்கப்படுமோ அவ்வாறே நாமும் அழிந்து போவது உறுதி. ஆகவே அவரது அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவரது கட்டளைகளை கடைபிடித்து எவ்வாறு அவரது அன்பில் நிலைத்திருக்க முடியும்? இயேசு எப்படி தனது தந்தையினுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரது அன்பில் நிலைத்திருந்தாரோ அதே போல இயேசு நமக்கு அளித்த கட்டளைகளை நாம் கடைபிடித்து இயேசுவின் அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்கள் ஒருவரிடம் ஒருவர் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே எனது கட்டளை. இதை மீண்டும் மீண்டுமாக இயேசு நமக்கு நினைவுறுத்துகிறார். ஆகவே நாம் ஒருவரை பார்க்கும் பொழுது அவர் கற்புலனாகாத கடவுளின் சாயல் என்று இயேசுவை குறிப்பிடுவது போல இயேசுவை புகழ்ந்து அவரது சாயலாக படைக்கப்பட்ட மனிதனை நாம் இகழ்வது முறையல்ல. ஆகவே ஒவ்வொருவரிலும் இருக்கக்கூடிய இயேசுவை நாம் காண வேண்டும். இயேசு நம்மை எவ்வாறு அன்பு செய்தாரோ அதே போல நாம் ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொண்டு அவர்களை முழுமையாக அன்பு செய்ய நாம் தொடர்ந்து முயற்சிப்போம். தொடர்ந்து நண்பர்களுக்காக தம் உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்று இயேசு கூறுகிறார். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்த போதே அவர் நமக்காக உயிரை கொடுத்தார் என்று பவுலடியார் சொல்வது போல நாமும் பாவிகளை, நமக்கு எதிராக தீமை புரிபவர்களை மன்னிப்போம், அவர்களை ஏற்றுக்கொள்வோம். நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் என்று 16வது வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. அவ்வாறெனில் அனைத்து ஜெபங்களையும் நாம் இயேசுவின் பெயரால் ஏறெடுக்க வேண்டும். அதைத்தான் நமக்கு திருச்சபை கற்றுக் கொடுக்கிறது. 21வது வசனத்தில் என் பெயரின் பொருட்டு உங்களை வெறுப்பார்கள், இப்படியெல்லாம் நடத்துவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. உலகு நம்மை கண்டிப்பாக வெறுக்கும். இயேசுவினுடைய வார்த்தைகளை அறிந்த பிறகு நாம் உலகை சார்ந்தவர்களாக இருக்க முடியாது. அப்போது உலகை சார்ந்தவர்கள் நம்மை வெறுப்பது சகஜம். 16வது வசனத்திலே 8வது வசனம் தூய ஆவியானவரை பற்றி இயேசு குறிப்பிடுகிறார். அவர் வந்து பாவம் பற்றியும் நீதி பற்றியும் தீர்ப்பு பற்றியும் உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் இதெல்லாம் பாவமா என்று நினைக்கக்கூடியவைகள் கூட மிகப்பெரிய பாவம் என்பதை நமக்கு தூய ஆவியானவர் நம்மில் வரும்பொழுது அவர் வலியுறுத்துவார். அதே போல ஒருவருக்கொருவர் நீதி என நாம் நினைத்து கொண்டிருப்பதும் தவறு என்பதையும் அவர் சுட்டி காட்டுவார். ஒருவரை பற்றி நாம் தீர்ப்பு கூறும் பொழுது நம்முடைய உலக சார்ந்த தீர்ப்பும் தவறானது என்பதை ஆவியானவர் நமக்குள் வந்தால் அவர் அதை சுட்டி காண்பிப்பார். ஆகவே ஆவியானவர் வரும்பொழுது நம்மை முழு உண்மையை நோக்கி அவர் நடத்துவார். ஏனெனில் அவர் தாமாக எதுவும் பேச மாட்டார். அவர் தந்தையிடமிருந்து வருவதையே பேசுவார். வரப்போகின்றவற்றையும் நமக்கு அறிவிப்பார். அவர் இயேசுவிடமிருந்து கேட்டு நமக்கு அறிவிப்பதால் இயேசுவை அவர் மாற்றுப்படுத்துவார். ஆகவே நாம் தூய ஆவியானவரை தூண்டி எழுப்புவோம். திருமுழுக்கின் வழியாக திருச்சபைக்குள் நுழைந்த நாம், உறுதி பூசலின் வழியாக ஆவியானவரையும் அவருடைய கொடைகளையும் பெற்றிருக்கிற நாம், ஆவியானவர் ஒருவர் நம்மில் இருப்பதையே மறந்துவிட்டு நாம் இருத்தல் ஆகாது. தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள் என்று இறை வார்த்தை கூறுவது போல நம்மில் இருக்கக்கூடிய தூய ஆவியானவரை நாம் மறந்துவிட்டு அவரை மறைத்து விடுகிறோம். எவ்வாறாக கபிரியேல் தூதர் எலிசபெத்தின் கணவரான சக்கரியாவுக்கு தோன்றி இறைவனுடைய வார்த்தைகளை அவர் நம்பாததால் நீ பேச மாட்டாய் என்று கூறினாரோ அதே போல நம்மிலிருக்கும் ஆவியானவரையும் நம்முடைய செயல்பாடுகளில் தூண்டி எழுப்பாமல் அவருடைய குரலை நாம் கேட்காமல் அவரை ஊமையாக செய்து விடுகிறோம். இனி அவ்வாறு இருக்காது. நம் பெற்றுக்கொண்ட ஆவியானவரை நாம் நேசிப்போம்,
அவரோடு பேசுவோம், அவரது குரலையும் நாம் கேட்க முற்படுவோம், அவரது வழிகாட்டுதலின்படி நாம் நடப்போம். தொடர்ந்து 17வது வசனத்தில், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் எனவும், நான் தந்தையிடம் செல்கிறேன் எனவும் இவர் நமக்கு சொல்வதன் பொருள் என்ன என்று தங்களிடையே கேட்டுக்கொண்டு சீடர்கள் துக்கத்துக்குள்ளாகிறார்கள். இயேசு விண்ணகம் செல்ல இருப்பதையும் தூய ஆவியானவரை அவர் அனுப்புவதையும் அவர்களால் புரிந்து கொள்ள இயலவில்லை. ஆகவேதான் இயேசு அவர்களிடம் கூறுகிறார், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் துயரத்தால் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். எவ்வாறு பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது தாய் தமக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறாரோ, ஆனால் வேதனையை பிள்ளை பெற்றெடுத்த பிறகு மனித உயிர் உலகில் ஒன்று தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் அவர் வேதனையை மறந்து விடுகிறாரோ, அதே போல நான் இல்லாத போது நீங்களும் துயருறுவீர்கள். ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும் பொழுது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது என்கிறார். ஆகவே தூய ஆவியாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் நம்மோடு எப்போதும் தக்க வைத்து கொண்டிருந்தால் நமது மகிழ்ச்சி எப்போதும் நிலையாகும், நிறைவாகும். 31வது வசனத்தில் நாம் பார்ப்பது போல, இயேசு அவர்களை பார்த்து, இப்போது நம்புகிறீர்களா? இதோ காலம் வந்துவிட்டது, அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடிப்போவீர்கள். என்னை தனியே விட்டு விடுவீர்கள். ஆயினும் நான் தனியாயிருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார் என்று இயேசுவினுடைய பாடுகளின் போது சீடர்கள் செய்யக்கூடிய செயல்களை அவர் முன்னறிவிக்கிறார். தொடர்ந்து இறை வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 15. இயேசுவே உண்மையான திராட்சை செடி. உண்மையான திராட்சை செடி நானே. என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனித்தரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனித்தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தாலன்றி தானாக கனித்தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனித்தர இயலாது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கொடியைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சியளிக்கிறது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவரிடம் ஒருவர் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. ஒருவர் தம் நண்பர்களுக்காக தம் உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என சொல்ல மாட்டேன். ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னதென பணியாளருக்கு தெரியாது. உங்களை என் நண்பன் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் சென்று கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பேரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவரிடம் ஒருவர் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. உலகு சீடரை வெறுத்தல். உலகு உங்களை வெறுக்கின்றது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தியிருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்லர். எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்லர் என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால்தானே உங்கள் வார்த்தையையும் கடைபிடிப்பார்கள். என் பேரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள். ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. நான் வந்து அவர்களிடம் பேசிராவிட்டால்
அவர்களுக்கு பாவம் இராது. ஆனால் இப்போது அவர்கள் தங்கள் பாவத்துக்கு சாக்குப்போக்கு சொல்ல வழி இல்லை. என்னை வெறுப்போர் என் தந்தையையும் வெறுக்கின்றனர். வேறு யாரும் செய்திராத செயல்களை நான் அவர்களிடையே செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு பாவம் இராது. ஆனால் இப்போது அவர்கள் என்னையும் என் தந்தையையும் கண்டு வெறுக்கிறார்கள். காரணமின்றி என்னை வெறுத்தார்கள் என்று அவர்களுடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது இவ்வாறு நிறைவேறிற்று. தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள். ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். யோவான் நற்செய்தி அதிகாரம் 16. நீங்கள் இடரல் படாதிருக்குமாறு இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள். உங்களை கொல்லுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக என்னும் காலமும் வருகிறது. தந்தையையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் தான் இவ்வாறு செய்வார்கள். இவை நிகழும் நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஏற்கனவே இவற்றை உங்களிடம் கூறினேன். தூய ஆவியாரின் செயல்கள் தொடக்கத்திலேயே நான் இவற்றை உங்களிடம் சொல்லவில்லை, ஏனெனில் நான் உங்களோடு இருந்தேன். இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன். ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம் பற்றியும் நீதி பற்றியும் தீர்ப்பு பற்றியும் உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றிய உங்களுடைய கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றிய அவர்களுடைய கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன். நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றிய அவர்களுடைய கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே. எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள். மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள். அப்போது அவருடைய சீடருள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் எனவும் நான் தந்தையிடம் செல்கிறேன் எனவும் இவர் நம்மிடம் சொல்வதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். இந்த சிறிது காலம் என்பது என்ன? அவர் பேசுவது தமக்கு புரியவில்லையே என்று பேசிக்கொண்டனர். அவர்கள் தம்மிடம் கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள். அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தமக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் மனித உயிர் ஒன்று தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுவார். இப்போது நீங்களும் துயருறுகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்கவில்லை. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். உலகின் மீது வெற்றி கொள்ளுதல். நான் உங்களிடம் உருவமாகவே பேசி வந்துள்ளேன், ஆனால் காலம் வருகிறது, அப்போது உருவகங்கள் வாயிலாக பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாய் எடுத்துரைப்பேன். அந்நாளில்
நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள். அப்போது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் என நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என நம்புவதால் தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன். இப்போது உலகை விட்டு மீண்டும் தந்தையிடம் செல்கிறேன். இதை கேட்டு அவருடைய சீடர்கள், இப்போதுதானே உருவகம் எதுவுமின்றி வெளிப்படையாக பேசுகிறீர். உமக்கு அனைத்தும் தெரியும். யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்போது புரிகிறது. இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இப்போது நம்புகிறீர்களா? இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடிப்போவீர்கள். என்னை தனியே விட்டு விடுவீர்கள். ஆயினும் நான் தனியாக இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பங்கள் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமீன்.